தாமதம் ஏன்? மகரிஷி பிருகு அவர்களே முடிவெடுக்கட்டும். பிரம்மதேவரே, பூலோகத்திலிருந்து உம்மை காண வந்தது கூட உமக்கு தெரியவில்லையா? தலைகணம் பிடித்த நீ வணங்க தகுதியற்றவன். தேவியரோடு ஆடியதில் என் வருகையை கூட கவனிக்கவில்லையே மகாதேவா. நான் செல்கிறேன். தவறு நேர்ந்து விட்டது மகரிஷி. எனது இந்த வினைப்படனை நான் கலியுகத்தில் அனுபவிப்பேன். உலகெல்லாம் படைத்து பின்னர் மொழியில் முதல துள்ளே அவர்களே, அமருங்கள். வந்த நோக்கம் என்னவோ? லோகரட்சகா, நீங்களா என் காலை தொழுவது? எட்டிய பாதத்தை ஏன் தொட்டீர்கள்? முற்றும் நான் மதிப்பிழந்தேன். அதனை சற்றும் நீ ஏற்றாயோ? எந்த அரியவனையா நான் விருப்பேன். வந்த தேன் கடலில் என்னை ஈர்க்கிற சௌந்தரிய சோபிதமே, உன் கோபத்தினால் வெற்றி வேட்கிறது பார். அதை ஒற்றி துளைத்து விடுகிறேன். வா, அருகினை நல்வி. குஞ்சியே பேசினாலும் கொண்ட கோபம் நான் தீர மாட்டேன். வருஷபாலம் நீர் காட்டிவிட்டீர். மங்கை நான் சாந்தி தேடி பூலோகம் செல்கிறேன். அழகு பருவே, நீ யார்? என்னையா உளறுகிறேன்? யாரையா நீ? யோகி போல் இருக்கிறாய், ஆனால் வார்த்தையோ மோகி போல் ஒழிகிறாயே. அரசன் ஆகாசராஜனின் புத்திரி. நீயோ ஆசிரமவாசியாய் ஆண்டியாய் வாழும் வெறும் துறவி. தாயி, எதை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உன் திருமணம். மன்னன் மகளை மணர்ந்து கொள்ள நமக்கு பொன்னும் பொருளும் தேவைப்படுகிறது ஸ்ரீனிவாசா. தங்களுக்கு தேவையான ஒரு கோடியே 14 லட்சம் தங்க காசுகளை கடனாக கொடுக்கிறேன் ஜெகநாதா. ஆண்டோர்க்கு செல்வம் அளித்தும் வழங்கும் திருமகளான மகாலட்சுமி அன்னையாரின் நாயகனே, நீங்கள் கடன் பட்டீர்களே. வட்டி கணக்குப்படி அந்த கடனை அடைக்கவும் உடன்பட்டீர்களே. இது என்ன மாயையோ? இதுதான் மூவுலகும் ஆளும் பெருமாளே உன் லீலையோ?
போயிட்டு இருந்தாயே. என்ன என்ன சொல்கிறீர் நாரதரே? ஆகாசராஜனின் புதல்வி பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் வெறும் விமர்சையாக திருமணம் நடந்தீர்களே. ஆதி முதல் இவருடைய ஹிருதய தாமரையில் வீற்றிருப்பவள் நான். இவர் எனக்கே சொந்தமானவர். தேவியர்களே, தர்க்கம் வேண்டாம். இவை அனைத்தும் விதிவசத்தால் நடந்தவைகளாகும். பிரம்மதேவரை புரிந்து கொண்டேன் அனைத்தையும். நான் மீண்டும் என் பெருமானின் இதய கமலத்திலேயே வீற்றிருப்பேன். மகாவிஷ்ணு இனி வெங்கடேஸ்வரா எனும் திருநாமத்தில் திருப்பதி திருத்தலத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் வழங்குவார். இன்றிலிருந்து தாங்கள் அலர்மேல் மங்கை எனும் திருநாமத்தோடு திருச்சானூரில் கோயில் கொண்டிருப்பீர்கள். வெங்கடேஸ்வரரை தரிசிக்க வருபவர்கள் கண்டிப்பாக உங்களை முதலில் தரிசித்தால் மட்டுமே பக்தர்கள் திருப்பதி வந்ததற்கான முழு பலனையும் பெறுவார்கள். கவலை வேண்டாம் தாயே.